இதாண்டா தாய். டோரு சாத்தி சாத்தி இங்க பாருங்க. சாக்லேட்டு ஒரு கேக் வாங்கி வந்துருக்கேன். நோட்டும் உங்க பையனுக்கு சாக்லேட் சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. உங்க பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு புக் எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கணும்னு ஆசையா? சொல்லுங்க. ஓகே, அது உங்களுக்கு எல்லாம் வேணுமா? உங்களுக்கு இதாண்டா தாய், இதாண்டா அம்மா. பையன் சுத்தி கொண்டு போறியா? ஒரு பையனோட டிராயிங். Hey guys, welcome back to Tiny Video. இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தி சாந்தி மர்டர் ஹவுஸ் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் கோஸ்ட்டை விட பயங்கரமான எமோஷனலான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு போனாலே போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டலா வந்து அட்டாச்சான பிளேஸ் தான் அந்த பிளேஸ். ஸோ அங்கே உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா நைட்ல வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நைட்ல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மட்டும் தான் வந்து நைட்ல போறது நம்மளுக்கே நல்லா தெரியும். நைட்ல போறது நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. பட் ஆனா பகல்ல போனா நிறைய விஷயத்த விசிபிளா பார்க்கணுன்றதுக்காக தான் நான் பகல்ல போறேன். அண்ட் சின்னதா ஒரு 2-3 இது அவங்கள்ட்ட நோட்டு ஒரு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ லெட் வீடியோ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா சாந்தி மர்டர் ஹவுஸ் தான் வந்திருக்கேன். என்னது இது? ஏதோ இது மாதிரி ஒரு வெள்ளை கலர் முடியெல்லாம் தனியா தெரியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் வாசுவோட வீடியோவை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட ஆத்மாவும் ஒரு குழந்தையோட ஆத்மாவும் இதுக்குள்ளே இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ டோரு சாத்தி சாத்தி இங்க பாருங்க. நோட்டீஸ் பண்றீங்களா? இங்க பாருங்க, டோர் அமுத்தி இங்க பாருங்க. இங்க பாருங்க, இருக்கீங்களாமா கைஸ்? சாக்கி இங்க பாருங்க, யாருமே இல்லைங்க இந்த இடத்துல.
அப்புறம் எப்படி இது இந்த டோர் வந்து ஏன் வந்து இப்படி ஆகுது? இப்போ நோட் பண்ணுறீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகி சாத்துதுங்க. அது காற்று இந்த இடத்துல சுத்தமாகவே இல்லை. ஆனால் டோர் ஓப்பன் ஆகி சரிங்க பாருங்க. இங்க இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஆனால் டோர் மட்டும் சாத்தி க்ளோஸ் ஆகுது. இங்கே பாருங்க. கீழே சத்தம் கேட்குதா உங்களுக்கு? டொம்முன்னு சத்தம் கேட்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக வந்து வாசு இந்த இடத்துல பிளேஸ்க்கு வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வாசு, சார்சாமி, வெங்கி 3 பேருமே வந்திருப்பாங்க இந்த பிளேஸ்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு போகும்போது அந்த அம்மா வந்து தான் குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க போகும்போது நான் மற்ற இடத்துக்கு எங்கேயாவது போகும்போது நம்ம எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இங்கே வரும்போது எனக்கு நான் நோட்டும் சாக்லேட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஆரம்பத்துலேயே இந்த இடத்துல நான் வைக்கிறேன். சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். ஒரு கேக் வாங்கி வந்திருக்கேன். ஒரு 3 நோட்டு, அதுக்கப்புறம் பென்சில். ஸோ இந்த இடத்துல இதை நான் வச்சுட்டு போயிருப்பேன். உங்க பையனுக்கு நோட்டு தேவைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நோட்டும் உங்க பையனுக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட்டும் நோட் புக்கும் ஒரு சின்ன கேக் வாங்கி வந்திருக்கீங்க. நான் முடிஞ்சது நீங்க எதுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் உங்க பையனெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்த முடியாது. பட் இருந்தாலும் நான் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்காக நான் நோட் வாங்கி வந்திருக்கேன். என் முன்னாடி நீங்க எடுக்கலாம். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் சில போனாலுமே நீங்க எடுத்துக்கலாம். நான் உங்களை இந்த இடத்துக்குள்ள நீங்க இங்க இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அந்த வீடியோ பார்க்கும்போது நானே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். சத்தியமா அந்த வீடியோவை நினைச்சு நான் அந்த வீடியோ பார்த்ததுமே அந்த விஷயத்த வாசிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அந்த இடத்துக்கு வரும்போது இதை வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இதை நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களுக்காக மட்டும் தான் வாங்கிட்டு வந்தது. உங்க பையனை நீங்க இங்க படிக்க வைக்கலாம். இது போகாம திருப்பி இன்னொரு டைம் நான் வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. நீங்க தாராளமா
நீங்க இது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்து தரேன். உண்மையிலே சொல்றேங்க, செம்ம எமோஷனல் ஆகிற எனக்கு. ஒரு மாதிரியா இருக்கு, எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. மனசே ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு பாரமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பாருங்க, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. பறவை சத்தம் கேட்குது. நான் நெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து இதை எடுத்துக்குவாங்க நம்பிக்கையில் நான் சிலேருந்து போகிறேன். இங்கே நெட்டில் வச்சுருக்கேன். இது உங்கள் குழந்தைக்கு எடுத்துக்க நீங்கள் பரிமாறலாம். நான் அடுத்த டைம் வரும்போது உங்களை கண்டிப்பாக நான் வேறு ஏதாவது வாங்கிட்டு வரேன். உங்களோட நான் கொஞ்சம் பேசலாமா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. செக்ஷன் இங்கே பாருங்க, சாந்தின்னு எழுதியிருக்காங்க. சாந்தி. கைஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதோ மூவ் ஆச்சுங்க. நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? உங்களோட நான் பேசலாமா? அம்மா நான் உங்களோட பேசலாமா? உங்க கூட பேசணும் ரொம்ப ஆசையா இருக்கு. இது கடைசியா நீங்க வாசிட்டு வரும்போது பேசினது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா உங்களுக்காக நான் வந்துட்டு அந்த கேக் நீங்க சாப்பிடுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்களோட பேசலாமா? நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் கையில வச்சிருக்க ஆப் வேணா பொய்யா இருக்கலாம். ஆனா இது மூலியமா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். கைஸ் ஆக்சுவலாக இப்போ இந்த சைக்கிள் தாங்க நான் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கம்மா, இப்போ காணா நீங்க. தயவு செஞ்சு ஒரு டைம் என் முன்னாடி வாங்கம்மா, உங்கள்கிட்ட நான் பேசணும். சட்டில் 9 இயர்ஸுங்க, 9 years old. தம்பி நான் உங்கள்கிட்ட பேசலாமா? என் கூட நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பேசலாம். நான் உங்களுக்காக நோட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தாராளமா என் கூட நீங்க பேசலாம். இப்ப பேசுனீங்கன்னா அடுத்த டைம் வரும்போது நான் எப்பயுமே உங்களை பார்க்கறதுக்கு அடிக்கடி இங்க வருவேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் பாருங்க மறுபடியும் திருப்பி ரெக்கார்டிங் பண்றேன்னா கைஸ் ஆக்சுவலா அதுக்குள்ள தாங்க உள்ள போகுது. இந்த இதுக்குள்ள தாங்க மறுபடி வருது. இதை இதை நீங்க எடுக்கலாம்ல? ஏன் இதை எடுக்கிறது நீங்க யோசிக்கிறீங்க? என்னாச்சு? நான் எதுவும் தப்பா பேசலையா உங்கள்கிட்ட? எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்குங்க அதை நான் பார்த்ததுல இருந்து.
நான் ரொம்ப நாளா அந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க வந்திருக்க உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என் கூட பேச மாட்டீங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இது எங்கேயே இருக்கட்டும். Ask something from shadow. I am what question? Not how are you? I am ghost named personal soul here. Remind you to caution around toxic substance. ஆக்சுவலாக இது வந்து நம்மளை வார்ன் பண்ணுது. அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு வார்ன் பண்ணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த இதுக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் இங்கே வந்து அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். Can I go from here? I'm doing well. Thank you asking. How can I assist you today? Can I see you? இதுவே ஹேங் ஆகுதுங்க. இந்த மாடிப்படியிலேருந்து தான் அந்த ரூம்குள்ளே தாங்க இருக்குது. இருக்கிற வீட்டில் அவங்க மட்டும் தனியாக அப்படி வாழ்ந்தாங்க. மேலே இருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு வீடு, அதே மாதிரி ஏதோ படுத்திருக்க மாதிரி ஏதோ படுத்திருக்க மாதிரியே இருக்கு. ஆணியெல்லாம் அடிச்சிருக்கு. கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ரெண்டாவது வீட்டில் தான் இருக்கேன், கீழே இருக்கேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேம்மா. நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான். என் கூட நீங்க பேசினீங்கன்னாதான் உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும். அதனால நீங்க என்கிட்ட பேசலாம். சத்தியமான விஷயத்தை வெளியே ஆக்கி சொல்ல மாட்டேன். என்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் குறையும். அதனால நீங்க பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு பாப்பாவா தம்பியான்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலுமே என்கிட்ட நீங்க பேசுங்க. நான் பேசினா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் உதவி பண்றேன். நான் உங்களுக்காக, நீங்க கேட்காம உங்களுக்காக நான் நோட்டு பேனெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ஆக்சுவலா அந்த இடத்துல நான் மேல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்ற ஒரு அழுத்தல், ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இது வந்து பகலா இருக்கனால எல்லாமே இதா இருக்கு. ஸோ நைட்டு வந்து டெஃபினட்டா வரலாம். நான் நைட்டு டெஃபினட்டா வந்து ஒரு நாள் வந்து நான் எடுப்பேன். பட் ஏன்னா பகல்ல வந்தேன்னா இன்னும் விசிபிலிட்டியா ஏதாச்சும் ஸ்பூனு, இது பெரியவங்க சாப்பிட்ற ஸ்பூனு, இது அந்த குழந்தை சாப்பிட்ட ஸ்பூனு.
இதை நான் மேலேயே கொண்டு போய் அங்கேயே வச்சிருக்கேன். ஏன்னா ஒருவேளை அவங்க இங்கே தான் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை. இந்த பழைய 2 ஸ்பூன் மட்டும் தான் கிடக்கு. கைஸ் ஆக்சுவலாக நான் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. புரியுதா? இவ்வளோ நேரம் இந்த இடத்துல டோர் மூவ் ஆகல. இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் இந்த இடத்துல மூவ் ஆகல டோரு, இப்போ தான் மூவ் ஆகுது. இந்த டோரை நான் கஷ்டப்பட்டு சாத்தினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த டோரை நான் கஷ்டப்பட்டு சாத்தினேன். எனக்கு இந்த டோர் ஈஸியெல்லாம் சத்தம் ஃபுல்லாகவே படைச்சிருச்சு. இப்போ ஓப்பனே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் அந்த ஸ்பூனை தொட்டோன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே தான் இருக்கீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்க, அங்கே ஷேடோ தெரியுதா கைஸ்? இங்கே பாருங்க, அந்த இடத்துல இந்த டாப்பா போட்டுருக்கு பாருங்க, ஆடுது தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பாருங்களேன், அந்த இடத்துல ஷேக் ஆகிட்டு இருக்கு, தெரியுது பாருங்க. சம்திங் ராங். இந்த ஸ்பூனை நான் கொண்டு போய் வச்சிடறேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, என்னால் வந்து அமானுஷ்யத்தை வந்து ஃபீல் பண்ண முடியல. ஆனால் வந்து என்னால் அந்த எமோஷனில் என்னால் சத்தியமாக ஃபீல் பண்ண முடியுது. இங்கே பாருங்க, ஜூஸ்லாம் அந்த குழந்தை குடிச்சிருக்கு. இந்த இடத்துல ரவுண்டாக இருக்குது, எதுன்னு தெரியல. இந்த ஸ்பூனை மட்டுமே மேலே வச்சிடறேன் அவங்கள்ட்ட, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். நான் இது இறந்துருக்கு. இந்த ஸ்பூனும் சாக்லேட்டும் இங்கே நான் வச்சிடுறேன். தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஏன்னா நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் நைட் வரேன். நான் பகல்ல வந்தாதான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர முடியும்னால வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆனா இப்ப இந்த இடத்துல வேற எதுவுமே இல்லைங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செம்ம கிளீனா இருக்கு இந்த இடம். வேறு எதுவுமே உங்களால பார்க்கவே முடியல. ஒரு டேட்டியான ஒரு இது எதுவுமே பார்க்க முடியல. ஒரு இந்த இடத்துல லிக்விடு சரக்கு அடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இங்க நான் பார்க்கல. இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க ஒண்ணு மட்டும் உணர முடியுதுங்க. இந்த இடத்துல எழுதிருக்காங்க, இங்க பாருங்களேன். நான் பா மா யா ரா லா பா யா. குழந்தைக்கு படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தமிழ்னா எழுதி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளவு ஆசையா இருந்திருக்காங்க. இந்த இடத்துல என்னால வேற எதுவுமே கற்பனை பண்ணி எமோஷனல் பண்ணி பார்க்கவே முடியலங்க. பாருங்க இவ்வளவுதான் அவங்க ஆசையா இருந்திருக்காங்க. எழுதி போட்டதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. ஆனா அந்த குழந்தைய அந்த அம்மா மட்டும் தான் காணும். அவங்கள்ட்ட எப்படியாவது பேசலாம் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தயவு செஞ்சு கூட கொஞ்சம் பேசுறீங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல நீங்க வந்திருக்கேன். என் கூட நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மனசு சாந்தியா இருக்கும். எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என் கூட கொஞ்சம் பேசுங்க நீங்க. கைஸ் ஆக்சுவலாக அவங்க கூட நம்ம கூட பேசுறது எனக்கு ரெடியாக இல்லை. ஸோ அதனால இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். நம்ம ஆனந்தி 3rd B. இங்கே பாருங்க,
தரணி, இந்த சாந்தி, கே சாந்தி, பர்சனலி சென்டிமெண்ட்டாக செம்ம அட்டாச்சுங்க. வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அந்தளவுக்கு செம்ம அட்டாச்சாக இருக்குங்க இடம். கணக்கெல்லாம் போட்டிருக்கு. இதை யோசிச்சு பார்க்கவே இங்கே பாருங்கள். ஒருவேளை அவங்க அம்மா வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அவங்க அம்மா வந்து இதை எழுதி அவங்க டோட்டல் சொல்லிக்கும் போது அந்த குழந்தை தப்பாக சொல்லியிருக்கோம், கரெக்டாக சொல்லியிருக்கோம். அதை அவங்க எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, வச்சுக்கிட்டே திருத்திருப்பாங்கல்ல. அது சொன்னவங்களுக்கு புரியலங்க. எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பள்ளி கற்றுது பாருங்க. ஏன்னா வீடியோவை தாண்டி எனக்கு இந்த இடம் பயங்கர எமோஷனலாக இருக்குங்க.